என்பிஎஸ்சிக்கு குரூப் 4 அண்ட் விஓஓ 2022 வருட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பொது அறிவு. இதில் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கீழ்காணும் வாக்கியங்களில் எவையெல்லாம் சரி? மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI கொரோனா வைரஸின் ஓமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலேயே OM என்னும் RT-PCR கண்டறியும் கருவியை உருவாக்கியுள்ளது. ஒமிக்ரானின் குறிப்பிட்ட சோதனைக்கு எந்த ஒரு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி OM. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3வது கொரோனா வைரஸ் சோதனை கருவி OM. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் டி தான் சரி. 1, 2 மற்றும் 3 அனைத்தும் சரி. ஸோ கொடுத்துருக்க கூற்றுகள் எல்லாமே சரியானது. அடுத்து, மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துணைகளில் உள்ள வாயுவின் பெயர் என்ன? ஷேல் வாயு, கோப்பர் வாயு, நீர் வாயு, ஆக்சிஜன் வாயு. விடை தெரியவில்லை. ஆன்சர் ஏ, ஷேல் வாயு. கூட்டுப்பொருளை அதன் வினைப்படு தொகுதியுடன் இணை. கூட்டுப்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம். ஸோ வினைப்படு தொகுதி இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் டி தான் சரி. ஃபஸ்ட்டு ஆல்கஹால் 2OH, ஆல்டிஹைட் CHO, கீட்டோன்ஸ் C11O. ஸோ C11Oன்றது தான் கீட்டோன்ஸு. அடுத்து கார்பாக்சிலிக் அமிலம் COOH. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து, கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு உணவு நிறமூட்டிகள், கால்சியம் கார்பைடு, கார்னோபோமெழுகு. இங்கே பளபளப்பான தோற்றம், பால் பசுமை தோற்றம், வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் பி தான் சரி. பி என்ன சொல்லியிருக்குன்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு பால். செகண்ட் ஒன் உணவு நிறமூட்டிகள் பசுமை தோற்றம். அடுத்து கால்சியம் கார்பைடு. சி என்னென்னா பளபளப்பான தோற்றம். கார்னோபோமெழுகு சரி தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு பால், உணவு நிறமூட்டிகள், பசுமை தோற்றம் 3. அடுத்து கால்சியம் கார்பைடு வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு. கார்னோபோமெழுகு பளபளப்பான தோற்றம். ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து, கீழ்கண்டவற்றை தவறான கூற்றை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக. சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ். சிவாஜி ராஜ்கோட் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார். சிவாஜியின் படைவீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர். 1674 சத்ரபதி என்னும் பெயரில் முடிசூட்டினார். அடுத்து விடை தெரியவில்லை. ஸோ கொடுத்துருக்க கூற்றில் ஆப்ஷன் சி தான் தவறான கூற்று. சிவாஜியின் படைவீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர். ஸோ சி தான் ஆன்சர். அடுத்து, சரியான கூற்றை கண்டறிக. பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார். சக்கரவர்த்தினி, சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றினார். தி இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஸோ கொடுத்துருக்க 4 சரியான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டு. 2, 3 மற்றும் 4 மட்டும் சரி. ஃபஸ்ட்டு 1 தவறானது. 2, 3, 4 இது 3மே கரெக்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதனோட கண்டினியூஷன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.